இந்த ஜீரோ கோக்கில் இருக்கிற டவுட்ஸ் மட்டும் இன்னும் தீராத ஒரு குறையாவே இருக்கு. இந்த ஜீரோ கோக் எடுத்தா நல்லதா கெட்டதா, அண்ட் டயட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டயட் கோக்லாம் குடிக்கணுமா, அண்ட் டயட்டில் இருக்கவங்க ஏன் டயட் கோக் குடிக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டால் தேசே டயட் கோக் நீங்கள் எடுத்தால் அது ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் அதில் கெலோரிஸ் அப்படின்றது ஒன்று இருக்காது. பிகாஸ் இட் இஸ் ஜீரோ கேலோரிஸ். அண்ட் நீங்கள் நார்மல் கோக்கை எடுத்தீங்கன்னா அதில் கேலோரிஸ் இருக்கும், கண்டிப்பாக அதில் சுகர் இருக்கும். எஸ், சுகர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஒரு ஹியூமனுக்கு அது கார்போஹைட்ரேட்னா பாடியில் இருக்க செல்ஸ் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும், அதை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கும்னா குளுக்கோஸ் மாலிகுல அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு ஹியூமன் பாடிக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் அந்த எனர்ஜி வந்து ஒரு குறிப்பிட்ட மாலிகுல்ல இருந்து மட்டும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த மாலிகுல ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குன்னு பார்த்தா C6H12O6 which is glucose. That is why till now glucose is one of the main primary source of energy system. Because ஒரு ஹியூமன் பாடியால் குளுக்கோஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாலிகுலை கம்யூனிகேட் பண்ண முடியும், அந்த மாலிகுல் கூட நம்ம செல்ஸ் எல்லாமே சர்வைவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதில் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா கண்டிப்பாக அதை பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்கிற குளுக்கோஸ் மாலிகுலை மட்டும் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணி அதை எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் we have enzyme. ஸோ வாட் இஸ் என்சைம்? இப்போ ஒரு பர்சனை பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் இந்த பிரியாணியை ஹோட்டல் போயும் சாப்பிட்லாம், ஆர் வீட்டில் இருந்துட்டு ஃபோனில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்லாம், ஆர் பிரியாணி செய்யறதுக்கான திங்ஸ் வாங்கி வீட்லேயே அவர் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ பிரியாணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக அவர் எடுக்கிற இந்த ஸ்டெப்ஸ், லைக் இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்சிமேட்டிக் ஒர்க். ஸோ அவர் எடுக்கிற இந்த ஒரு ப்ராசஸுமே ஒரு என்சிமேட்டிக் ஒர்க். யூ கேன் கால் இட் enzymatic reaction, or we can say in intestine enzymatic absorption. நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்டெஸ்டைனில் அந்த பர்டிகுலர் கெமிக்கல் மட்டும் அப்சர்வ் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் நியூட்ரியன்ட். பட் இதுவே ஒரு மாலிகுலை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்சைம்ஸ் இல்லைன்னா we can call நான் நியூட்ரியன்ட். அதனால தான் ஜீரோ கோக்கில் இருக்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டர் ஆஸ்பர்டேமை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்சைம்ஸ் கிடையாது. அப்படின்றதால we are calling it நான் நியூட்ரியன்ட், பட் இட் இஸ் ஸ்வீட். அதனால தான் நம்ம கட்டில் இருக்க பாக்டீரியாஸால் இது என்ன கெமிக்கல்னு தெரியாமல் அதை ஹேண்டில் பண்ண முடியாததுனால, அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியாததுனால அது நமக்கு டைஜஷன் இஷ்யூ கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் சம் அதர் ப்ராப்ளம்ஸ். இதுவே நம்ம கிட்ட இருக்கிற பாக்டீரியா இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் வந்து ஒன்றுமே நம்மளை பண்ண முடியாது. அண்ட் இதில் வேற நிறைய பேர் இது நல்லதான்னு கெட்டதான்னு சொல்கிறதுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லை.